அது என்ன சர்ப்ரைஸ் மேனேஜ்மெண்ட்? சர்ப்ரைஸ் ஆச்சே, சொல்ல மாட்டேனே. நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும். மேடம், எதுக்கு மேடம் என்ன அடிக்கிறீங்க? திருடி நீ தானடி என் ரூம கிளீன் பண்றேன், காஃபி வைக்கிறேன், பெட்ஷீட்டை மாத்த வந்தேன்னு சாக்க சொல்லி அடிக்கடி வந்துட்டு போற. நீ இப்படி என் ரூமுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் என் நெக்லஸ் காணாம போயிடுச்சு. இத பார், அது சாதாரண நெக்லஸ் இல்ல, நான் ரொம்ப நேசிக்கிற, அளவு கடந்து மரியாதை வச்சிருக்கிற என்னோட செண்பகவல்லி அம்மா எனக்காக கல்யாண நாளைக்கு கொடுத்த நெக்லஸ். அது சாதாரண நெக்லஸ் இல்ல, வைர நெக்லஸ். அதை இப்ப காணோம். ஏய், நீ தானே அதை எடுத்திருக்க? அம்மா அம்மா, சத்தியமா நான் எடுக்கலம்மா. அந்த நெக்லஸ் நான் பார்த்தது கூட இல்லம்மா. என்ன நம்புங்கம்மா. ஏய், இப்படி எல்லாம் கேட்டா நீ உண்மையை சொல்ல மாட்டே. நீ கேக்குற விதத்துல கேக்குற. வாடி ப்ளீஸ். ஏய் வாடி, உண்மையை சொல்லு. மரியாதையா இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? சொல்லுடி துர்கா. உன்னை அரைச்சனா? ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லு. ப்ளீஸ்மா. என்ன நடக்குதுங்க? எனக்கு தெரியாதுமா. துர்கா, அம்மா என்னாச்சு? எதுக்கு அனிதாவை இப்படி திட்டிட்டு இருக்க? இவள பாருங்கம்மா, நீங்க எவ்வளவு ஆசையா என்னோட ஆனிவர்சரிக்கு வைர நெக்லஸ் வாங்கி கொடுத்தீங்க. அது ரொம்ப வருஷமா பொக்கிஷமா என் ரூம்ல வச்சு பாதுகாத்துட்டு வந்தேன். இப்ப அது காணுமா? ரூம்ல வச்சிருந்த நகை எப்படி காணாம போச்சு? இதோ இவன் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் காஃபி குடுக்குற, ரூம க்ளீன் பண்றேன்னு அடிக்கடி இவன் என் ரூமுக்கு வந்துட்டு இருக்கா. அனிதா, உண்மையாவே நீ ஏதாவது தப்பு பண்ணியா? இத பாரு, உனக்கு ஏதாவது பண பிரச்சனை இருந்ததுன்னா என்கிட்ட கேளு. சொல்லு அனிதா, வீட்ல ஏதாவது கஷ்டமா? ஏய், உனக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டுச்சுன்னா என்ன கேட்க வேண்டியதானே? இல்ல அம்மாவை கேட்க வேண்டியதானே?